செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தை சேர்ந்த கீரப்பாக்கம் ஊராட்சி அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் தவிக்கும் பொதுமக்கள் தமிழக முதல்வர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி மேலதாளத்துடன் மாபெரும் கையெழுத்து பிரச்சாரம் நடத்தப்பட்டது. சாலை, கால்வாய், ரேஷன் கடை, விளையாட்டுத் திடல், சமுதாய நலக்கூடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகும். சாலைகள் குண்டும் குழியுமாக விபத்து அபாயம் அதிகரித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் பெருகி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பல நோய்களுக்கு ஆளாகி வருவதை மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 10 ஆண்டுகளாக பாழடைந்த புது கழிப்பறையை அகற்றி ரேஷன் கடை அமைக்க, விளையாட்டுத் திடலை சீரமைக்கவும், அறிவுசார் மையம் உருவாக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இக்கையெழுத்து பிரச்சாரத்தை 4வது வார்டு உறுப்பினர் சசிகலா தனசேகரன் தலைமையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள் வீடு வீடாக சென்று நடத்தியது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு செய்திகளுக்காக பிரபு. நாங்கள் இங்கே 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இந்த ரோடு அப்படியே தான் இருக்குது, சரியில்லை. காவாங்குக்குது, அழுக்கு தண்ணியில் அப்படி அப்படியே சேர்ந்து போய்க்கிடுது. பாத்ரூம் இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க வந்துச்சுன்னு ஒன்றும் வந்த பாடு இல்லை. ரேஷன் கார்டு இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்குறதாகுது. அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இல்லை. நாங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு போகிறதா இருக்குது. இவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து வரணும்னா குழந்தைங்களை விட்டுட்டு தூக்கின்னு போக முடியல, வர முடியல. ஏன்னா கிட்டனா ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. ரோடு சரியில்லை. மெயினாக ரோடு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனால் வண்டியிலாம் குழந்தைங்களை வச்சு உட்காந்துன்னு போக முடியல. ரோட்டில் பள்ளமாக இருக்குது. மெயினாக இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. காவா தண்ணிலாம் போயிங்கன்னு ஒரே குழந்தைங்களை அடிக்கடிக்கு ஜுரம் வந்துங்குது.